ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கனகா அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்ட் குக் தமிழ். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு கிரீமியா சூப்பர் டேஸ்டியான முலாம்பழ ஜூஸ் ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். டெஃபினட்டா வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் எனர்ஜெட்டிக்கான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸா இருக்கும். அதுலயே இந்த முலாம்பழத்தோட ஃப்ளேவர் அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு முலாம்பழத்தை பாதியா கட் பண்ணி இதுல இருக்கிற சீடை எடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு இதோட பல்ப்பை மட்டும் தனியா எடுத்துடலாம். எல்லா பல்ப்பையும் எடுத்த பிறகு இதுல இருந்து 2 ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். மத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது நல்லா ஜில்லுன்னு ஆயிருக்கும். அடுத்து ஒரு கப்ல 1 டேபிள் ஸ்பூனுக்கு சப்ஜா சீட் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கப்புக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது இதுல ஜவ்வரிசியை சேர்த்து வேக விடுங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலனா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். பால் இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூனுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லனா ஆல்டர்னேட்டிவா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ இத கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாலோட சேர்த்து உடனே கிண்டி விடுங்க. அப்பதான் கட்டி பிடிக்காம இருக்கும். இப்போ இதோட இனிப்புக்காக 4 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால், கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் சேர்ந்து கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஒரு 10ல இருந்து 12 நிமிஷத்துல இது நல்லா ஆறிடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மஸ்க்மெலன் ஜூஸோட சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 2 ஸ்பூன் மஸ்க்மெலான பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்திருக்கேன். இதோடயே ஊற வச்ச சப்ஜா சீடையும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமா ட்ரை சீட்ஸ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டியான கிரீமியான மஸ்க்மெலன் ஜூஸ் ரெடி. இத 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. ஜூஸ் குடிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற உங்க வீட்டு கிட்ஸுக்கு இதே போல செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் லைக் பண்ணுங்க. அப்படியே ஆர்ட் குக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.